வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எத்தனையோ பெண்கள் எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து நாசம் பண்ணியிருக்காங்க. வரலாற்று சம்பவங்கள் கூட நிறைய இருக்கு. அதில் குறிப்பாக இந்த சினிமாத்தனமான விஷயங்கள்ல ஏகப்பட்ட சம்பவங்கள். நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஒத்து போவதில்லை, நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் ஒத்து போவதில்லை திருமணம் என்ற ஒரு பந்தத்தின் விஷயமா. அப்படியும் இல்லாவிட்டாலுமே கூட நடிகர் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கின்றார். அதே நேரத்தில் ஒரு நடிகை ஒரு சாதாரண ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டாலுமே கூட ஏதோ ஒரு வகையில பிரச்சனை வந்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில எங்கோ ஒரு பெண் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு தகவலா பல வகையில பல சம்பவங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கு இருந்துட்டு. அதன் அடிப்படையில ஜெயம் ரவியினுடைய ஒரு அற்புதமான ஒரு திருமண பந்தம் இன்னைக்கு முறிந்து நாசமாகி இருவரும் பிரிந்து, ஆமா, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. காரணம் ஒரு இடையில் ஏற்பட்ட ஒரு பெண்ணின் தொடர்பு. பொதுவாகவே ஆண் என்பவன் செக்ஸுக்கு அடிமை, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பெண் என்பவள் அப்படி அல்ல. ஆண் உணர்ச்சி வசப்படக்கூடியவன், பெண் என்பவள் உணர்வு வசப்படக்கூடிய உணர்வு. அவளை செக்ஸின் அடிப்படையில் உடனே எடுத்த உடனே தயார் பண்ணிவிட முடியாது. ஆண் அப்படி இல்லை, தயாராகவே இருந்து கொண்டிருப்பான் நேரம். அதன் அடிப்படையில் ஆண்களுக்கும் பலவிதமான ஒரு சிந்தனைகள் இல்லாமல் இப்படிப்பட்ட தவறுகளை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல பெண்கள் உடன்படுகிறார்கள். என்னடா அது, ஒரு ஆண் தான் இப்படி தவறு செய்யலாம், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம குறுக்கிட்டு அவள் வாழ்க்கையை நம்ம கெடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த பெண்ணுமே உணர்வதெல்லாம் கிடையாது. நார்மலா தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சுதா அப்படின்னு தான் எந்த பெண்ணும் பார்க்கிறான். அதே மாதிரி பல ஆண்களும் அப்படித்தான். தன் மனைவியை நினைத்து பார்ப்பதில்லை, தன் குழந்தைகளை நினைத்து பார்ப்பதில்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள், ஏகப்பட்ட ஆண்கள். இதன் விளைவாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் ஜெயம் ரவி ஆர்த்தியினுடைய விவாகரத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை. நல்ல நண்பர்களாக பழகி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று காதலராக மாறி பிறகு கல்யாணம் ரேஞ்சுக்கு வர்றாங்க. ஜெயம் ரவி ஜெயம்ங்கிற படத்துல பிரபலியமாகி அறிமுகமாகி நல்ல நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன், ஏத்து வீட்டு பையன், நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முகவாட்டம், அந்த அளவுக்கு பெயர் வாங்கிய ஒரு ஜெயம் ரவி இன்னைக்கு தன் பெயரை கெடுத்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. காரணம் ஒரே ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பெயர் கெனிசா பிரான்சிஸ். ஒரு பாடகி அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருச்சு. திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆன கேஸ். நல்லா பாருங்க. கணவன் வகையில என்ன பிரச்சனை, என்ன விஷயம் அப்படிங்கிறது கூட எந்த வகையிலுமே தெரியல. கணவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. டைவர்ஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல அந்த பெண் காரணமா, டைவர்ஸ்க்கு அந்த ஆண் காரணமா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். எப்படி காதல் வயப்பட்டு அந்த அம்மா பொண்ணு கெனிசா பிரான்சிஸுக்கு பெங்களூர்ல ஒரு பாடகி, பப்புல பாடக்கூடிய ஒரு பாடகி. இவர் அடிக்கடி போய் வரக்கூடிய ஒரு சமயத்துல, நண்பராக பழகக்கூடிய சமயத்துல பிறகு அது காதலாக மாறி இன்னைக்கு வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல். தனக்கு ஒரு மனைவி இல்லைன்னா பரவாயில்ல, மனைவி ஆர்த்தி அப்படிங்கிற அழகான ஒரு மனைவி இருக்கிறாங்க. 2 ஆண் குழந்தைகள் ஜம்முன்னு இருக்கிறாங்க. தனிமரமாக இருந்து கல்யாணம் செய்யாத ஒரு நபராக இருந்தா கூட பரவாயில்ல. கல்யாணம் செய்து 2 ஆண் குழந்தைகளை பெற்ற அற்புதமான ஒரு மனைவி இருந்தும் கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு, மற்றபடி பிற பெண்ணோடு காதல் வயப்பட்டு உறவு வயப்பட்டு தவறு செய்யக்கூடிய அளவுக்கு பலவிதமான ஆண்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது வரலாற்று உண்மைகள். பலவிதம் பார்த்தாலுமே கூட சிந்திக்க முடியாத அளவுக்குலாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. சிந்திக்கணும். என்னடா அது, நமக்கு மனைவி இருக்கிறாங்க, 2 மகன்கள் இருக்கிறாங்க, ஈசிஆர்ல அற்புதமான ஒரு பங்களா,
தனிப்பட்ட ஒரு பங்களா, பல கோடி மதிப்புள்ள ஒரு பங்களா கட்டி போட்டு நம்ம வந்து பிரபலியமான நடிகராக இருந்துகிட்டு இருக்கோம். மக்கள் மனசுல இருக்கிறாங்க. ஜெயரவி வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மனசுல குறிப்பிட்ட ஒரு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து அவர் தான் வந்து மாடல் இன்னைக்கு. அந்த மாதிரி பலவிதமா வந்து காசு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல வந்து மக்கள் மனசுல நின்று விட்ட ஒரு நடிகர் ஜெயம் ரவி. ஆனா இந்த ஒரு சின்ன வகையில வந்து தன் பெயரை கெடுத்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது தமிழ் கலாச்சாரம், மற்றபடி தமிழ் பண்பாடு, இது வெளிநாடா இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னடா இன்னும் கட்டினாரு, டைவர்ஸ் பண்ணாரு, அவளை இப்படி போயிட்டா, இவனை இப்படி போயிட்டா, முடிஞ்சு போயிட்டா. ஆனா இது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டின் வெளிப்பாடு. அதே நேரத்துல வந்து இது நம்முடைய ஒரு விஷயத்துக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தை கட்டாயமாக சினிமாத்தனமான ஒரு விஷயமா தான் இவருடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறி போய்விட்டதை உடைய ஒரு மனிதத்தனமான விஷயமாக இல்லை. பலவிதமான ஒரு டச் தான் இருக்கு. இப்போ அதை அடக்கிட்டே போகலாம். பிரபு கூட, நம்ம நடிகர் பிரபு கூட குஷ்புவை வந்து இந்த சின்னத்தம்பி வெற்றியின் வெளிப்பாடா வந்து கல்யாணம் செய்தார். அப்புறம் அப்பா சிவாஜி கணேசன் வந்து பயங்கரமா சொன்னார், நாங்க பார்க்காத பத்மனியா பானுமதியா என்னப்பா முதல்ல வீட்டுக்குள்ள கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணி தான் அதன் அடிப்படையில் டைவர்ஸ் பண்ணி அவங்க தனிப்பட்ட முறை வாழ்க்கை, இவர் தனிப்பட்ட முறை, இந்த மாதிரிலாம் பலவிதமான. அதே மாதிரி சிவகுமார்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். ஏன்னா இவங்களாம் வந்து கிராமத்திலிருந்து வந்தவங்க. அதன் அடிப்படையில் வந்து எடிட்டர் மோகன் கிராமத்திலிருந்து வந்தவங்க. ஒரு மனைவி, ஒரு கணவன், குடும்பம் அப்படிங்கிற வட்டம். அதாவது வெளிவட்டாரத்துல பல தவறான பழக்கங்கள் இருந்தாலுமே சரி, யாரும் வந்து குடும்பத்தை விட்டதாக தெரியவில்லை. ஆமா, இந்த வகையில வந்து சிவகுமார் வந்து மிகப்பெரிய ஒரு விதிவிலக்கு. அவெல்லாம் அந்த மாதிரி விஷயத்து பக்கமே போக மாட்டார். தன்னுடைய மகன் சூர்யா ஜோதிகாவை கூட கண்டிஷனா கட்டுப்பாடா சொல்லிட்டு தான் ஜோதிகாவை வந்து நடிக்க வச்சார். ஆமா, என்னுடைய மருமலா வந்துட்டு அப்படின்னா நீ நடிகையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சிவகுமாருடைய கட்டுப்பாடு. அதே மீறி ஒரு படத்துல அவர் நடிச்சாரு. இன்னைக்கு வந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். இருந்தாலுமே கூட சூர்யாங்கிற ஒரு நிலைப்பாடு, அவர் நடிகன். ஜோதிகா அப்படிங்கிற அந்த பொண்ணு நடிகை, அவ்வளவுதான். அதோட சரி. மற்றபடி ஒப்புக்கொண்ட விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனா ஜெயம் ரவி வகையில நம்ம ஆர்த்திங்கிற வந்து நடிகை கூட கிடையாது. சில சீரியல் சம்பந்தப்பட்ட வகையில, மற்றபடி வகையில அவங்க அப்பா அம்மா வந்து தயாரிப்பாளர்கள். அவங்க நல்ல ஒரு குடும்பத்தனமான ஒரு பெண். இவர் மேலதான் ஏகப்பட்ட தவறுகள் இருப்பதாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது குறிப்பிட்ட கல்யாண நாள்ல கூட தன் மனைவியை கண்டுகொள்ளாமல் இவர் வெளியே சென்று விட்டார். அதை மோப்பம் பிடிச்சு ஆர்த்தி, ஜெயம் ரவியினுடைய ஆர்த்தி அந்த மனைவி, அந்த அம்மா வந்து சந்திச்சு என்ன நிலவரம் அப்படின்னு பேசத்தான் போயிருக்கிறார். அதை சந்திக்க முடியாமல் தடைபடி இருக்கிறார் ஜெயரவி. அதே நேரத்துல அங்கும் கூட அந்த கெனிசா பிரான்சிஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு காரை வேகமாக ஓட்டினா சொல்லி போட்டு போலீஸ்ல ஃபைன் கட்டியிருக்கிறார். அதாவது வந்து விலை உயர்ந்த கார், அதுல வந்து கார்த்தியும் பயணம் செய்த கார், அதை வந்து தனிப்பட்ட முறையில கெனிசா பிரான்சிஸ் ஓட்டிட்டு போய் ஃபுல்லா ஸ்டிக்கர், பிளாக் ஸ்டிக்கர் விட்டுருக்கான்னு சொல்லி போட்டு கோவாவில் வந்து அதுக்கு தனியாக ஒரு ஃபைன் கட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கோவாவில் தம்பட்டம் அடித்து கொண்டிருந்த ஒரு ஜெயரவியை பார்க்க முடியாமல் தவித்து தன் வீட்டிற்கு வந்தவர் தான் ஆர்த்தி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட புகைப்படங்கள் அவர் என்னென்ன செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற வெளி வந்தாலுமே கூட உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமான விஷயமாக தான் இருக்கு. இதன் அடிப்படையில ஜெயம் ரவி மனம் திருத்த வேண்டும். தன்னுடைய ஒரு வாழ்க்கை இந்த அளவுக்கு போய்விட்டது என்பதெல்லாம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வந்து ஏன் இவர் இன்னும் யோசிக்காமல் இருக்கிறார்னா, அந்த கெனிசா பிரான்சிஸ் என்ன அளவுக்கு செய்தார். அவர் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர், மற்றபடி ஆன்மீக மனவள சிகிச்சையாளர். சைக்காலஜில என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலுமே கூட இந்த இப்ப கூட மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் ஆன்மீக பேச்சாளராக இருந்தாரு. என்ன பேசுறாலும் சரி நம்பக்கூடிய அளவுக்கு தான் நம்ப முடியும். இன்னைக்கு அவர் கம்பி அடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். அது மாதிரிதான் கெனிசா பிரான்சிஸ் எந்த அளவுக்கு பேசினார், எந்த அளவுக்கு அவரை மன உறுதி தன்வயப்படுத்தினார், வசியப்படுத்தினார் என்பது ஜெயம் ரவிக்கு தெரிந்தாலுமே கூட
தனக்கு ஒரு மனைவி இருக்கிறது அப்படிங்கிறது, தனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் மறந்து விட்டார் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஆர்த்தியும் மகன்களும் தனித்து விடப்பட்டு ரொம்ப சோகமா வந்து ஆர்த்தி வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. ஆமா, அதுக்கு ஒரு காரணமா வந்து ஜெயம் ரவி சொல்றார். ஆமா, தன்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்காக அவர் நலன் கருதி நான் எடுத்த முடிவு. இதுல என்னத்தை எடுத்த முடிவு? விவாகரத்து அப்படிங்கிறது அப்படி சொல்லவே கூடாது. தன் சார்ந்த ஒரு நபர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர் வந்து விவாகரத்து செய்தார். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். கல்யாணம் என்பது வந்து யாராக இருந்தாலும் நாம் தடுத்து விட முடியாது, தன்னுடைய பிரித்து விட முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கணும். விவாகரத்து என்பது இவராக எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு முடிவாக என்னை பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு. ஆர்த்தி வந்து மீண்டும் அவரை நோக்கித்தான் இன்னும் இருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு பின்னால ஆர்த்தி ரவின்னு தான் வருது. ஆனா வந்து ஒரு ட்ரூ காலர் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல கெனிசா பிரான்சிஸ் அப்படின்னா கெனிசா ரவி அப்படின்னு வருது. பாருங்க எப்படிலாம் ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய சூழல். இது வந்து பல ஆண்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு பாடம். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை இப்படிலாம் இருந்தா அப்படின்னா கரிகட்டத்தனமா இருக்கக்கூடிய சமயத்த வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இது பல ஆண்கள் வந்து இதன் அடிப்படையில தங்களுடைய வாழ்க்கை ஆர்த்தி மேல குறைகள் இருந்து அவர் இப்படியெல்லாம் செய்தார், அப்படியெல்லாம் நடந்து கொண்டாருங்க பரவாயில்ல, ஆர்த்தி மேல எந்த ஒரு தவறும் இல்லை. அதே நேரத்துல வந்து அவருடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் வந்து பல விதமா அவருக்கு ஜெயரமைக்கு உதவி இருக்கிறார். அதன் அடிப்படையில் பல நடித்த பல படங்கள் கூட நஷ்டமாச்சு. சைரன் அப்படிங்கிற படம் நஷ்டமாச்சு. அதன் அடிப்படையில் கூட கருத்து வேறுபாடு. தோல்வி வெற்றிகள் சகஜம்தான். மற்றும் அதற்கு எதற்காக விவாகரத்தை ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுல வந்து ஜெயம் ரவி தவறு செய்து விட்டார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. இது வந்து இப்படிப்பட்ட ஆண்களுக்கு வந்து அற்புதமான ஒரு பாடம். ஆமா, ஆர்த்தியை போன்றவர்கள் வந்து தடித்து விடப்பட்டு விட்டார்கள் என்பது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை பொறுத்தவரை சினிமாவில் வந்து ஒரு சகஜமாவே போச்சு. நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்த வருஷத்துக்கு ஏகப்பட்ட டைவர்ஸ், தனுஷ் ஐஸ்வர்யா ராய், மற்றபடி இன்னும் அடுக்கிட்டே போலாம். அதன் அடிப்படையில் ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்கள் மனம் பிரியக்கூடிய அளவுக்கு இருவருக்குள்ளும் ஒரு கருத்து இருந்தா கூட பரவாயில்லை. ஏதோ ஒருவருக்குள் கருத்து. ஜெயம் ரவி இது காட்டமாக செய்து கொண்டார். கென்சியா பிரான்சிஸ் அந்த அளவுக்கு காதலிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் அது அவருடைய டேஸ்டா இருக்கட்டும். பட் தனக்கென்று ஒரு மனைவி இருக்கக்கூடிய சமயத்தில் அவரோடு மனம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய மனோநிலை இப்போதைக்கு இல்லை. ஆமா, மனவளக்கலையில் ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு சைக்கோ டாக்டர் மாதிரி கெனிசா பிரான்சிஸ் ஈடுபட்டு விட்டார். அதுக்காக வந்து செய்விட வச்சுட்டாரு, மற்றபடி வந்து மனதை மயக்கி விட்டார் அப்படின்னா சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு வகையில ஆர்த்தியிடம் இல்லாத ஒரு விஷயம் கென்சி பிரான்சிஸ் அந்த லேடிட்ட இருக்கு. அதை வந்து ஆர்த்தி தவறு விட்டு விட்டாரா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதை ஏன் ஜெயம் ரவி மறந்தார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, ஜெயம் ரவி திருந்த வேண்டும். தன்னுடைய நற்பெயரை கெடுத்து கொண்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நாமும் அவரை குற்றம் சாட்ட முடியும். அதன் அடிப்படையில ஜெயம் ரவி ஆர்த்தி அந்த தம்பதியர் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஆமா, இது வந்து நாம் மட்டுமல்ல பலர் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய விஷயம். என்று கேட்டா அவருடைய முகவாட்டம், ஜெயநபை முகவாட்டம் வந்து மிக அமைதியாக ரொம்ப சாந்தமான ஒரு முகம். இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாரா? இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் ஜெயநபை வந்து இன்னைக்கு அந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலே வந்து மனம் வருந்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட ஆர்த்தியோடு அவர் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்ப்போம். பிள்ளைகளையும் அவர் காப்பாற்ற வேண்டும். ஆமா, என்னதான் இருந்தாலும் சரி, கலாச்சாரங்கள் மாறுபடுதுல. கெனிசியா பிரான்சிஸ்ங்கிற கிறிஸ்துவ பெண் அவங்க. இவர் ஜெயம் ரவி. இவர் வந்து ஒரு நமக்கு தமிழ் கலாச்சாரத்தில் உரிய ஒரு இந்து மகன். இருவருக்கும் எவ்வாறு ஒத்து போகும்? கட்டாயமா முடியாது. கெனிசா பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம், இந்து கலாச்சாரம் எவ்வாறு ஒத்து வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதற்குள் நாம் மதத்தை நுழைக்க வேண்டாம் என்றாலுமே கூட
கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்துல கெனிசியா பிரான்சிஸ் பிளஸ் ஜெயம் ரவியினுடைய நட்பு எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். புவனா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஜெயம் ரவி ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை படம் நடித்தாலுமே சரி, மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்றால் அவர்களுடைய பின்புலத்தை, குடும்ப பின்புலத்தை தான் மக்கள் பார்ப்பார்கள். ஆமா, ரஜினிகாந்த் கூட இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்கு. அதன் பின்னால சரி செய்து கொண்டு தன் மனைவியோடு சகஜமாகி வாழ்ந்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கு பின்னால் அவர் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் உருவாச்சு. அந்த நேரத்தில் சர்ச்சையாக அவர் பேசப்பட்டார். மக்கள் அவர் ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஜெயம் ரவி பார்க்கப்படுகிறார் என்பது பகிரங்கமான உண்மை. அவர் திரும்பி வருவார் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இன்னும் ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.